டீசல் டீசல் படம் வந்து ஹரிஷ் கல்யாணோட படம். ஹரிஷ் கல்யாண் லப்பர் பந்தில் நம்ம ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த வட சென்னையில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கல்யாணோட ரோல் நல்லா இருக்குது, ஹரிஷ் கல்யாணோட கெட்டப் நல்லா இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணதுனால லப்பர் பந்தோட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து நல்லா என்கேஜ் பண்ணுறாரு. அண்ட் படத்தோட கான்செப்ட் என்ன, படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபியூயல் க்ரூட் ஆயில் அப்படின்றது இருக்குல்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ அந்த க்ரூட் ஆயிலோ இல்லை ஃபியூயலோ இந்த டீசல்லாம் வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து உண்டாகும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து நின்றுடும். டிரான்ஸ்போர்ட் நின்றுடுச்சுன்னா அந்த ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது அதெல்லாமே இதாகிடும். ஸோ அந்த ஃபியூயல் ஒரு நார்மல் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அண்ட் அந்த ஃபியூயல் மூலயமா எந்த அளவுக்கு வந்து இங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது, அதில் கலப்படம் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நல்லா காமிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது படத்தில். ரொம்ப அந்த மியூசிக்லாம் போட்டு ஒரு மாதிரிலாம் இது பண்ணல, தேவையான இடத்துல கரெக்டாக போட்டு எங்கெங்கே அந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டீசல் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக பீப்புள் வந்து ரீச் ஆகிடும். இது ரொம்ப நல்லா இருக்குது, மக்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். சீன் வந்து நிறைய இருக்குது ப்ரோ, மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி. டீசல் எவ்வளோ முக்கியம், பெட்ரோல் க்ரூட் ஆயில் பற்றி நிறைய இது பற்றி மக்களுக்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மக்களுக்கு இது பிடிக்கும். நல்லா இருக்குது ஸ்க்ரீன் பிளே. சாரி ப்ரோ, கண்டிப்பாக ஹிட் ஆகும் ப்ரோ. ஹிட் ஆகிடும், சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக பீப்புளுக்கு பிடிக்கும். இது வாய்ப்பே இல்லை. கதை வந்து ஹரிஷ் கல்யாண் சூஸ் பண்ணுற கதை இது வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் சூஸ் பண்ணுற ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை உண்மையிலே படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. எப்போ ஆல்ரெடி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன கதைன்ட்டு. ஸோ நல்ல இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்து தான் இதை சொல்கிறேன். நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. இல்லை எல்லாமே நல்லா இருந்தது. டீசல் சார் அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் வட சென்னை மீனவ மக்களுக்காக நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காப்புல, அவங்களுக்கு பாடுபடுற மாதிரி நல்லா இருக்குது படம். அருமை, எல்லாரும் பார்க்கலாம், சின்ன குழந்தைய கூட பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. டீசல் நல்லா இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல மக்களுக்கு தேவையான கருத்துள்ள படம் டீசல். கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து அதான் சோஷியல் கண்டென்ட் தான். ஃபிஷர்மேனுக்கு எவ்வளோ அவதிப்படுறாங்க, அவங்க இடத்த காலி பண்ண சொல்லிட்டு ஆர்பர் உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை இது கிளியராக காட்டியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது, சாங் சூப்பராக இருக்குது. 9 பாயிண்ட் கொடுக்கலாம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. டீசன்ட் வாட்ச்சு. உண்மையாக ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சமுதாய பிரச்சனை எடுத்து மையப்படுத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வெல்கம் பண்ணணும். பாதி பேருக்கு சமயத்தில் பிடிக்காது, என்னடா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க, கருத்தூசிக்கெலாம் வேலை இல்லடான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா படம் வந்து டீசெண்டாக பார்க்கலாம். ஒரு நல்ல பிரச்சனையை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. மியூசிக் சொல்லவே தேவையில்லை, சாங்ஸ்லாம் செம்ம சாங்ஸு. படத்தில் வந்து நல்ல வைப். அந்த சாங்ஸு பச்சை குத்திக்கின்னு பாட்டு வந்து செம்ம வைப்பாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு படம். அதுதான் சொல்கிறேன், சமுதாயம் பிரச்சனை அதை சொல்லக்கூடாது இல்லையா, ரிவீல் ஆயிரும். ஸோ அதனால் இந்த டீசலை வச்சுட்டு எவ்வளோ பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது, நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு தேசிய இன்டர்நேஷ்னல் பிரச்சனை ஆக்குறது வந்து எப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, படம் வாட்சபிள், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக வலையில் விழுந்த மீனும் லவ்வில் விழுந்த ஆணும் தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. 4 பெட்ரோல் இல்லைன்னா நம்ம படுற நாய் படாத பாடில் விலைவாசியும் உயர்ந்துருது. ஆனால் 40 வருஷமாக மீனவர்களை தொல்லை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு நம்ம ஹரிஷு. கண்ணே, நீ வந்து திருவண்ணாமலை சிவனுக்கு நீ அங்கே போயிருக்க, அந்த சிவனே இந்த சுகந்தி அக்கா ரூபத்தில் உன் படத்துக்கு நான் ரிவ்யூ வந்திருக்கேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் நான் உன் கூட தான் இருப்பேன், வினீத் சார் டைரக்ஷனில். இந்த படம் உனக்கு மாபெரும் வெற்றி போ.